நேரம் இப்பொழுது 9:30 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 பண்பலை இணை ஒலிபரப்பு, 100.9 ராமேஸ்வரம் பண்பலை வரிசை. இசை பேருரை நிகழ்ச்சியில் சீதா கல்யாணம் வழங்குபவர் டாக்டர் என் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः. नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. ध्येयं सदा परिभवग्नम् अभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यम्. भृत्यार्तिहं प्रणतपालभवाभिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्. त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगादरण्यं मायामृगं दयितयेप्सितं मन्वदावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्. मायामृगं दयितयेप्सितं मन्वदावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्. जानकी रमणा जानकी रमणा जानकी रमणा श्री जानकी रमणा श्री जानकी रमणा पारिजात जानकी रमणा पारिजात पाहि सकल लोक शरण जानकी रमणा पारिजात पाहि सकल लोक शरण जानकी. भक्त पारिजात पाहि सकल लोक शरण जानकी. भक्त पारिजात पाहि सकल लोक
ಗಾನಲೋಲ ಘನತಮಾಲ ನೀಲ 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 ಕರುಣಾಲವ ಸುಗುಣಶೀಲ ಗಾನಲೋಲ ಘನತಮಾಲ ನೀಲ ಕರುಣಾಲವ ಭಕ್ತ ಪಾರಿಜಾತ ಪಾಹಿ ಸಕಲ ಲೋಕ ಜಾನಕಿ ರಮಣ ರಕ್ತ ನಳಿನ ದಳ ನಯನ ನೃಪ 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 ರಮಣೀಯ ಮುಕುರ ಕಪೋಲ ರಮಣೀಯ ಮುಕುರ ಕಪೋಲ ಭಕ್ತಿಹೀನ ಜನ ಮದ ಗಜ ಜಾಲ 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 ಪಂಚವದನ ರಾಜಪಾಲ ಭಕ್ತಿಹೀನ ಜನ ಮದ ಗಜ ಜಾಲ ಪಂಚವದನ ರಾಜಪಾಲ ಜಾನಕಿ ಭಕ್ತ ಪಾರಿಜಾತ ಪಾಹಿ ಸಕಲ ಲೋಕ ಜಾನಕಿ ರಮಣ ಭಕ್ತ ಪಾರಿಜಾತ ಪಾಹಿ ಸಕಲ ಲೋಕ ಶರಣ ஸ்ரீயப்பதியான பகவான் ராமாவதாரத்துல உலகத்துக்கெல்லாம் ஒரு புருஷன் அப்படின்னா அது ஸ்ரீராமன் தானா. இந்த சுத்த ஸ்திமந்தினி கீர்த்தனத்துல தியாகராஜர் சொல்றார், ஜானகி ரமணா பக்த பாரிஜாத பக்த பாரிஜாத. பக்தர்கள் என்னெல்லாம் கேட்கிறாளோ பக்தர்களுக்கு பாரிஜாத்தம் மாதிரி அவர். சகல லோக சரண, எல்லா லோகத்துக்கும் புகலிடமா இருக்கக்கூடிய ஒரு சுவாமி. கற்பார் இராம பிரான எல்லால் மற்றும் கற்பரோ அப்படிங்கிறார் ஆழ்வார். தியாகராஜ சுவாமி இந்த கீர்த்தனத்துல ஜானகி ரமணன் சீதா கல்யாணமான ராமரை பாடுறார், கானலோலனா பாடுறார். கனதமால நீல, ராமர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா கனதமால நீல. தமால விருட்சம் தமால விருட்சம் அப்படின்னு பிருந்தாவனம் பக்கம் தான் அது அதிகமா விளையும். கனதமால நீல, தமால விருட்சம் போல் கனமான அந்த அந்த நிழலே அப்படி இருக்குமா தமால விருட்சத்துக்கு. அப்பேற்பட்ட நீலமேக சியாமளனான இந்த ராமச்சந்திர பிரபு கருணாலவால, ராமர் இடத்துல காம்பீரியம், அப்பேற்பட்ட காம்பீரியம் இருக்குமா. ஆனா அவர் எப்படி அப்பேற்பட்டவர்னா கருணாலவால சுகுணசீல ஜானகி ரமணா. ஜானகி ரமணனான பிரபு கருணாலவாலன், கருணை அப்படியே வர்ஷிப்பாராம். ரக்த நளின தள நயன,
ராமரோட ரூப சௌந்தரியத்தை சொல்லிண்டே போறார் இந்த கீர்த்தனத்துல. அப்பேற்பட்ட அயோத்தியில ராமருடைய பிதா தசரத மகாராஜா ஒரு சமயம் அத ராஜா தசரதः தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாயः சபாந்தவः ராஜா தசரதர் தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ. அப்புறம் சொல்ல போறார், ஊன ஷோடச வருஷோஹி மே ராமஹான்னு. 16 வயசு கூட ஆலையாம். ஆனா ராமருக்கு நல்லபடியா கல்யாணமானுமேன்னு கவலைப்படுறாராம். ஏன் கவலைப்படுறார்? ஏன்னா அப்பேற்பட்ட குடும்பமாம் இவருடைய குடும்பம், அதுக்கு தகுந்த பொண்ணு வரணுமே அப்படின்னு கவலைப்படுறாராம். இந்த ஆலோசனை ஆரம்பிக்கும் பொழுதே சுபசூச்சனம் மாதிரி விஸ்வாமித்திரர் வராராம். அங்க நான் வந்திருக்கேன் போய் சொல்லு அப்படிங்கிறாராம். உடனே சரி உள்ள வர சொல்லு முனிவர அப்படின்னு சொல்லாம அர்க்யம் பாத்தியம் அப்படின்னு ஓடிண்டே சொல்லிண்டே, ஏன்னா அர்க்யம் பாத்தியம்லாம் கொடுத்து வரவேற்கணுமா, எதிர்கொண்டு அழைக்கணுமா பெரியவாளை. அந்த மாதிரி ராஜா தசரதர் ஓடிண்டு போய் முனிவரை வரவேற்று சொல்றார். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா வர்ஷம் அனூதகே யதா சத்ருஷதாரேஷு புத்ர ஜன்மா அப்ரஜஸ்ய ச. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி. ஒருத்தருக்கு ஷாக கடக்காங்கும் போது அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அன்னைக்கு ஸ்ரவணகுமாரன் அவனுடைய அந்த சம்பவம் போது நினைச்சாராம், இப்ப அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு வேணுங்கும் போது அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்குமோ சுவாமி. யதா வர்ஷம் அனூதகே. ஒரு சீமையில மழையே இல்லைன்னு வச்சுப்போம், ஒரே அப்படியே பஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த பிரதேசத்துல மழை பொழிஞ்சா எப்படி இருக்குமோ. யதா சத்ருஷதாரேஷு புத்ர ஜன்மா அப்ரஜஸ்ய ச. சத்ருஷதாரேஷு தன் மனைவியினிடத்துல குழந்தையே இல்ல ரொம்ப வருஷம். அப்போ அந்த சமயத்துல திடீர்னு ஒரு புத்திர ஜன்மா, அது எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குமோ சுவாமி. எனக்கு உங்க வருகையில அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற விஸ்வாமித்திரர் இடத்துல. சொல்லுங்கோ உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணுமோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், சொல்றார், நான் சித்தாசிரமத்துல ஆசிரமம் போட்டு இருக்கேன்பா. அங்க வேள்விய ஆரம்பிச்சாலே ஒரே இந்த ராட்சசர்கள்லாம் அரக்கர்கள்லாம் ஒரே சஞ்சாரம் நடமாட்டம் அதிகமா இருக்கு. யாகத்தை பூர்த்தி பண்ணவே விட மாட்டேங்கிறா. அதற்கென்ன சுவாமி, நான் வரேனே, எத்தனை அக்ஷௌணிகி சேனைய வேணா எடுத்துட்டு வரேனே, நான் வரேனே. அப்படி இல்ல, எனக்கு என்ன வேணும்னாக்க இந்த யஜ்ஞ சம்ரக்ஷணம்ங்கிற இந்த காரியத்துக்காக எனக்கு அந்த கண்ணு குடுக்குமே வச்சுட்டு இந்த ராமன் இருக்கானே, அந்த காக்கபக்ஷ தரத்தோட இருக்கிற இந்த ராமன் அனுப்பி வைப்பா. அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். எனக்கு தெரியும்பா தசரதா. இந்த ராம பரத்வம்லாம் பத்தி பேசுறார், பறக்க பேசுறார். ராமனை எனக்கு என்னோட அனுப்பி வை,
என்ன இது? சாயங்காலம் ஆச்சுன்னா என்னோட ராமனுக்கு அவன் ராஜீவலோச்சனன் சுவாமி தாமரை எப்படி சூரியன் உள்ள போகும்போதே கூம்பி போயிடுமோ அந்த மாதிரி தூக்கம் வந்துடும் சுவாமி. அரக்கர்கள்லாம் ராத்திரி தானே வருவா. என் ராமனை அனுப்பிச்சு என்ன பண்றது? ராஜீவலோச்சனன் சுவாமி. அதனால ராமரை போய் கேட்கிறேளே. அவர் சொல்றார், உபன்யாசங்கள்லாம் பண்றார். அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். எனக்கு மட்டும் இல்ல, வசிஷ்டோபி மகா தேஜா, வசிஷ்டருக்கும் தெரியும்பா. ராமன் சாதாரண குழந்தை இல்லை, இப்படிலாம் சொல்லி பார்க்கிறார். நான் யுத்த யோகியதாமஸ்ய பஷ்யாமி அப்படின்னே சொல்லிட்டு இருக்கார். அவனுக்கு யுத்தம் பண்ற யோகியத்தை இல்ல சுவாமி, இல்ல சுவாமின்னு மூர்ச்சை ஆகிற மாதிரிலாம் தசரதர் அப்படிலாம் மூர்ச்சை ஆகிறார். ஆனா விஸ்வாமித்திரர் ராமர் இல்லாம கிளம்புறதா இல்ல. வசிஷ்டோபி மகா தேஜாஹா. சரி, வசிஷ்டரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ரெக்கமெண்ட் பண்ணா அமுச்சுடுவார் தசரதர் நம்மளோட ராமர் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரை பாக்குறார். நீரே சௌக்கியமா இரும் அப்படின்னு கோபத்தோட கிளம்புற மாதிரி கிளம்புறார். அப்போ வசிஷ்டர் சொல்றார், இல்லப்பா தசரதா எழுந்திரு, அனுப்பிச்சு வை. ராமரும் லக்ஷ்மணனும் ரெண்டு பேருமே அன்னிலேந்து சரி. ராமன் அப்படின்னா இளைய பெருமாள், லக்ஷ்மணனும் கூட உண்டு. ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறாளாம். விஸ்வாமித்திரர் நடையே ஒரு காரியத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னாக்க அது சித்திச்சுடுத்துனா நடையே வேற தனியா இருக்கும் இல்லையா. சடக் சடக் சடக்குன்னு கிளம்பிட்டார் அயோத்தியாலேந்து. பாதச்சாரியாகவே சரையூ தீரம் வரைக்கும் அழிஷன் வந்துட்டாராம் இந்த சின்ன ராம லக்ஷ்மணால. முனிவர் பின்னாடியே ரெண்டு பேரும் ஓடி 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 வராளாம். சரையூ தீரம் வந்தது. அப்பதான் கேட்கிறாராம், ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோ அபியபாஷத. ராமா அப்படின்னு கூப்பிடுறாராம். அப்ப பெருசா ராம பரத்வம் ராம தத்துவம்லாம் பேசினாரே. இப்போ ராமா உனக்கு வயத்த பசிக்கிறதோப்பா, களைப்பா இருக்கோ, கை கால்லாம் வலிக்கிறதோன்னு கேட்கிறார். இப்ப எங்க போச்சு அந்த ஞானம் அப்படின்னு கேட்டாக்க, எப்பேற்பட்ட மலையையுமே ஒரு பனி வந்துடுத்துனா மூடிடும் இல்லையா, அந்த மாதிரி வாத்சல்யம்ங்கிற பனி இப்போ அவரை மறைச்சுடுத்து. அந்த ஞானத்தை மறைச்சு இப்போ பிரேமதான் நிக்கிறது. வாத்சல்யத்தோட கேக்குறாராம், காலை வலிக்கிறதோப்பா, அப்புறம் பசி தெரியாத இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் களைப்பு, கை வலி கால் வலிலாம் இல்லாம இருக்கிறதுக்கு, சோர்வே இல்லாம இருக்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் தெரியுமா விஸ்வாமித்திரருக்கு. பலை அதிபலை அந்த மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்றாராம். எல்லாரும் அந்த ராத்திரி சரையூ நதி தீரத்திலேயே விசிராந்தி எடுத்துக்கிறா. என்ன பண்றாரா விஸ்வாமித்திரர் கௌசல்யம்மா மாதிரி மாறி ராத்திரிலாம் கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காராம். இவா ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காளா, ராமலக்ஷ்மணா நினைக்கிறா. விஸ்வாமித்திரர் சரி பிள்ளெல்லாம் கொண்டு போடுறாரே, சயனம் மாதிரி கல்பிச்சு முனிவரை படுக்க வச்சு பாத சேவை பண்ணலான்னு நினைக்கும் போது அவர் இல்லப்பா நீங்க ரெண்டு பேரும் படுங்கோன்னு சொல்லிட்டு அவர் கதைகள்லாம் சொல்லி தூங்க வைக்கிறாராம். ராமல் அல்லாவோட தூங்குற அழக பார்த்து ரசிக்கிறாராம். லக்ஷ்மணன் எல்லாவும் பக்கத்துல தூங்குறான் இல்லையா, அந்த அழக பார்த்து ரசிக்கிறாளாம். இதை எல்லாத்தையும் அந்த ராத்திரி தேவி இருக்கா இல்லையா, பரம பாகியமா நினைச்சு அவளும் ரசிச்சுட்டு இருக்காளாம். கார்த்தால பொழுது விடியறதாம். விஸ்வாமித்ர மகா முனிவர் தன்னுடைய அனுஷ்டானம்லாம் முடிச்சுண்டு எழுப்புறாராம். லோக பிரசித்தமான இந்த பிரபோதனம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கௌசல்யா சுப்ரஜா ராமா, ராமா எழுந்திருப்பா. கௌசல்யா சுப்ரஜா, குழந்தைகளுக்கே எப்பவுமே அம்மாவை சொன்னா அம்மாவை பத்தி பேசினா ரொம்ப பிடிக்கும். அதனால கௌசல்யா சுப்ரஜான்னு அழைக்கிறார். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ஏ சுவாமி, வைகுண்டத்துல இந்த சந்தியா வந்தனம் சமிதாதானம்லாம் இருக்கா அண்ணன் அப்படின்னு கேட்டாக்க, அப்படி இல்லப்பா நீ நரசார்தூலனா வந்திருக்கியே, மனுஷ்யாவதாரத்துல வந்திருக்கியே, அதனால கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம்.
ராமலக்ஷ்மணால் 2 பேரும் சரையு நதியிலேயே அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுன்னு மேல கிளம்புறாளாம். சரையு நதிய கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்தா ஒரு பெரும் காடு வந்துருது. தாட்டகாவனம்னு இதுக்கு பேருப்பா. அகஸ்திய மகர்ஷி கிட்ட அபச்சாரம் பட்டு தாட்டகா, சுபாஹு, மாரீச்சன் அந்த மாதிரி அரக்கர்கள்லாம் இங்க சாபத்தினால அலைஞ்சுட்டு இருக்கா. தாட்டகா வர இடம் இங்க பாத்துன்றேன்னு உடனே வந்துட்டாளாம். அப்படியே பெருசா அந்த அரக்கி அட்டஹாசம் பண்ணிண்டு கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிண்டு வராளாம். விஸ்வாமித்திரர் சொல்றார், ஸ்திரீன்னு பாக்காதப்பா ராமா, இவள வதம் பண்ணு. தசரதர் சொல்லி அமிச்சிருக்காரே, விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரோ கேளுப்பா அப்படின்னு. அதனால யோசிக்கலையாம். பட்டுன்னு பானங்களை போட்டு தாட்டகையினுடைய கை கால் எல்லாத்தையும் துண்டிச்சாராம். ஒரே பானம் தான். அந்த பானம், ராம பானம் தாட்டகையினுடைய நெஞ்சில் அப்படியே புகுந்து உள்ள சர்ன்னு பாஞ்சு அதே மாதிரி ராமரோட அம்புரா தூணிக்கே திரும்பி வந்துட்டான். கம்பன் சொல்றான் இங்க, சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வயிறக்குன்ற கல் கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. அந்த கல்லொக்கும் நெஞ்சில் வஜ்ரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நெஞ்சில பாஞ்சு அப்படியே திரும்பி அம்புரா துணிக்கே வந்து விட்டான். அதுக்கு ஒரு உவமை காண்கிறார் இங்க கம்பன். எப்படின்னா, கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. ஒருத்தர் கெட்டவா இருக்கான்னா நல்லவா ஒருத்தர் ஏதான் நம்ம சொன்னோம்னா அவ காதலியே எப்படி ஏறாதோ அந்த மாதிரி அந்த பானம் திரும்பி பாஞ்சு ராமரோட அம்புரா துணிக்கே வந்துட்டான். விஜயராகவனா பிரகாசிக்கிறாராம். மேல கிளம்பி போயிட்டு இருக்கா. தாட்டகாவதத்துக்கு அப்புறம் சித்தாசிரமம் வந்துடுத்து. அங்க முனிவர்கள்லாம் விஸ்வாமித்திரர் கூட யாகம் பண்ணிட்டு இருந்தாளே அவள்லாம் வரவேற்கிறாளாம். விஸ்ராந்தி எடுத்துட்டு மறுநாள் காலமே விஸ்வாமித்திரர் யாகங்கள்லாம் ஆரம்பிக்க ஃபுல்லா அப்படியே சூழ்ந்துட்டாளாம். வானம் பூரா அரக்கர்கள் அட்டகாசம் பண்றா, கை தட்டுறா. மாம்சம், ரத்தம், அஸ்தி என்னென்னமோலாம் கொட்ட வராளாம். ஆனா ராமர் பயப்படவே இல்லையாம். எல்லாரையும் அப்படியே ஆக்னேய ஆஸ்திரத்தினால சுபாஹு அப்படியே பொசுக்கினாராம். மானவாஸ்திரத்தினால எங்கேயோ கொண்டு மாரீச்சனை தள்ளிட்டாராம். அஸ்திரத்தை போட்டு எல்லா அரக்கர்களையும் அடக்கி யஜ்ஞ சம்ரக்ஷணம் நடந்துடுத்து. ராமாயண கும்மி அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவனுடைய ஒரு கும்மி பாட்டு இருக்கு. அதுல எல்லா முழுக்க ராமாயணத்தையுமே ஒரு சரணத்துல ஒரு அடியில சொல்லின்னு வரா. சுபாஹுவும் மாரீச்சனும் அங்கு தோன்றி சூழ்ந்து நின்ற ஆடினராம். சுபாஹுவும் மாரீச்சனும் அங்கு தோன்றி சூழ்ந்து நின்று ஆடினராம். சுபாஹுவை குத்தி கொண்டே மாரீச்சனை சுந்தரரும் விரட்டினராம். சுபாஹுவை குத்தி கொண்டே மாரீச்சனை சுந்தரனும் விரட்டினராம். ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா. ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா. ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா.
யஜ்ஞ ராமனா பிரகாசிக்கிறாராம் ராமர். அப்போ ரொம்ப சந்தோஷம் விஸ்வாமித்திரருக்கு. கேக்குறாராம், ராமா, ஏன்னா யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக தானே கூட்டின்னு வந்தேங்கிறார். சின்ன குழந்தைகள் 2 பேரும். அவருக்கு ஆக்சுவலி விஸ்வாமித்திரருக்கு மனசுல மிதிலாக்கு போகணும் அப்படின்னு விஸ்வாமித்திர ஹிருதயம் ராமர்கிட்ட கேட்கும் பொழுது, ஏன்பா ராமா, நம்ம திருப்பி அயோத்திக்கே போயிடுவோமா? ராமர் வினயத்தோட நமஸ்காரம் பண்ணிண்டே சொல்றாராம், மகாமுனே, வேறதா கைங்கரியம் இருந்தா பண்ணிட்டு போலாமே. எல்லா முனிவர்களும் சேர்ந்து கிளம்பினாளாம். கிளம்பி மிதிலைய நோக்கி யாத்திரை பண்றா. யாத்திரை பண்ணும் பொழுது வேற வேற ராமாயணத்துல கதைகள்லாம் சொல்றார், கங்கா மகாத்மியம்லாம் சொல்றார். ராமர் ஒரு இடத்துல காமிச்சு காமிச்சு கேட்பாராம். ஒரு மகாத்மியமா சொல்லிண்டே வரார் ராமாயணத்துல. மிதிலா சமீபம் வந்துட்டா. ஒரு ஆசிரமம், அதனுடைய உபவனம் ரொம்ப அமைதியா இருக்கு. இது என்ன இடம் சுவாமி அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்தோ அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர், இந்த கதையை போய் இந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னு. இது கௌதம முனிவருடைய ஆசிரமம்பா. அகல்யை அவருடைய தர்மபத்னி. தேவேந்திரன் அகல்யா கிட்டக்க அபச்சாரம் பண்ணிட்டு கௌதமர் சாபம் கொடுத்துட்டார். சொல்லிருக்கார், ஸ்ரீராமன் எப்போ இந்த இடத்துக்கு வருவாரோ அப்போ உனக்கு சாப விமோச்சனம்னு. இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அகல்யா தேவி கண்ணுக்கு தெரியாம இருந்தா இல்லையா, கண்ணுக்கு தெரியற மாதிரி பிரத்யக்ஷமாறா. பிரசித்தமா பத்திதையா பிரஷ்டையா ஆன அகல்யாக்கு ராமர் அகல்யாவை தன்னுடைய அம்மாவா நினைக்கிறார். மேல ராவண வதம்க்கு அப்புறம் சீதம்மாவை என்னமோ அக்னி பரீட்சை பண்ணி எடுத்துக்கிறாராம். ஒண்ணுமே தப்பு பண்ணாத சீதம்மாவை. ஆனா ஏன்னா அது தன் விஷயம், இது பக்தாள் விஷயம். அதனாலதான் ராமருக்கு பேரே பதித பாவன சீதாராம். அகல்யாவை பாவனமாக்கி 2 பேருமே நமஸ்காரம் பண்றாளாம். லக்ஷ்மணாவா நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா அகல்யாவை பார்த்தனோடனே கௌசல்யம்மா ஞாபகம் வந்துடுத்தான். நமஸ்காரம் பண்றாளாம். அஹோ கிருதார்த்தாஸ்மி अहो कृतार्थास्मि जगन्निवासते पादाम्बुज संलग्न रजकणादहम् अहं कृतार्थास्मि जगन्निवासते पदाम्बुज संलग्न रजकणादहम् स्पृशामि यत् पद्मज शङ्करादिभिः विमृज्यते रन्धितमानसै सदा पद्मज शङ्करादिभिः विमृज्यते रन्धितमानसै सदा भाग्यमहो मम देवा
भाग्यमहो मम देवा भव्यगुणालय राघवा भाग्यमहो मम देवा भव्यगुणालय राघवा भाग्यमहो मम देवा भक्तजन प्रिय परम कृपालय भक्तजन प्रिय परम कृपालय भानुकुला बुद्धि पूर्णचंद्रोदय भानुकुला बुद्धि पूर्णचंद्रोदय भाग्यमहो भव्यगुणालय राघवा भाग्यमहो अवितर्कित संभव कुपितेन शहताहं किल मम नातेन अवितर्कित संभव कुपितेन शहताहं किल मम नातेन अत्यन्तं कृपया अत्यन्तं कृपया मम काननम् आगतवानसि कौशिकेन आगतवानसि कौशिकेन भाग्यम मम भव्यगुणालय राघवा भाग्यमहो ராகவ சதகம் அப்படின்னு 100 கீர்த்தனம் ஸ்ரீ அண்ணாவினுடையது. பூரா ராமாயணம் பாடியிருக்கார். அதுலேருந்து அகல்யா சாப விமோச்சனமான கீர்த்தனம். அகல்யா சொல்றாளாம், அத்தியந்தம் கிருபயா மம கானனம் ஆகதவானசி. ஏன் நீங்க வந்திருக்கணும்? அத்தியந்தம் கிருபயா கருணாலவாலான்னு தியாகராஜர் சொன்னார் இல்லையா ஜானகி ரமணால, அந்த மாதிரி அத்தியந்தம் ரொம்ப கிருபையினால விஸ்வாமித்திரரோட வந்து என்ன பிரசித்தமா நான் என்னோட சாபத்திலேருந்து என்ன விமோச்சனம் பண்ணேளே அப்படின்னு பூஜை பண்றாளாம். மேல கிளம்புறாளாம் மித்திலையை நோக்கி. மிதிலா நகரத்துல ஜனக மகாராஜா யாகம் நடத்துறாராம். யாகசாலையை நோக்கி போலாங்கும் பொழுது ஜனக மகாராஜா மகா ஞானி. அவரோட சபையில தான் சதானந்தர் இருக்கிறான். சதானந்தர் கௌதமர் அகல்யா அவருடைய குழந்தை. கௌதமரும் பிரத்யட்சமாகி 2 பேருமா அனுகிரகம் பண்றா. ராமலக்ஷ்மணாளுக்கு மேல கிளம்பி வந்திருக்கா இல்லையா, இதை சொன்னும் போது சதானந்தருக்கு பரம சந்தோஷமா. ஆஹா, அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாளான்னு. ஜனக மகாராஜா கேக்குறாராம், கோயம் வதமே ராஜகுமாரஹ கோயம் வதமே ராஜகுமாரஹ கௌஷிக சீக்ரம் மம சித்தச்சோரஹ இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ गजसिंह गति वीरौ शार्दूल वृषभोपमौ. விஸ்வாமித்திரர் கேட்கிறாராம், ஜனக மகாராஜாக்கு இந்த சத்சங்கம் இருக்கு இல்லையா, பெரிய ரிஷி கூட்டத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுதான். மகா முனிவரே சொல்லுங்கள், இமௌ குமாரோ யார் இவா? உடனே இவாளை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாயிடுதான்.
பத்ரம் தே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாராம். ஏன் விஸ்வாமித்திரருக்கு எதுக்கு மங்களம் உண்டாகணும் அப்படின்னாக்க, நம்ம சொல்றது இல்லையா நம்ம ஆச்சாரியனை பத்தி, இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அப்படின்னு. இந்த 2 குழந்தைகளையும் கூட்டின்னு வந்திருக்கேளே, உங்களுக்கு பத்ரம் தே, உங்களுக்கு மங்களம் எல்லாம் உண்டாகட்டும். தேவதுல்ய பராக்கிரமோ, தேவர்களுக்கு துல்லியாளா இருக்காளே இவா பராக்கிரமத்துல பார்த்தா, நடைய பார்த்தா கஜ சிம்ஹ கதி வீரௌ சார்தூல விஷபோபமோ. ஒரு சமயம் பார்த்தா கஜகத்தியில நடக்கிறா, இன்னொரு சமயம் பார்த்தா சிம்ஹகத்தியில நடக்கிறா, இன்னொரு சமயம் பார்த்தா ஷார்தூல கதி, கம்பீரமான புலிய மாதிரி இருக்கு. விஷபோபமோ, விஷபம் மாதிரி இருக்கே. அப்போ ரசமா ஒரு இடத்துல இந்த இடத்துல சொல்லுவா, ஏன் கஜகதி சிம்ஹகதி வியாகரகதி ரிஷபகத்தின்லாம் சொல்றாரே, ஹம்சகத்தி சொல்லலையோ அப்படின்னாக்கா, அது இனிமேல் தான் வரப்போறதா ராமருக்கு. சீதம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே ராமர் சீதம்மா கிட்டே இருந்து கத்துண்டு அண்ணன் நடையனா எப்படி நடக்கணும்னு அப்புறம் அழகா சீதம்மா கூட நடக்க போறாராம். ஆனா ஹம்சா கத்தி சொல்லலையாம். பத்மபத்ர விஷாலாக்ஷௌ खड्गतूणी धनुर्धरौ அஸ்வினா விவரூபேண. அஸ்வினி குமாரர்கள் மாதிரி இருக்காளே சுவாமி, அஸ்வினி குமாரர்கள் தானோ இவாள். சமுபஸ்தித யௌவனௌ யத்ருச்சயாகாம் பிராப்தௌ. எதிர்ச்சியா வந்துட்டாளா பூமிக்கு. தேவலோகாதிவாமரௌ, தேவாள் தானோ. கதம் பத்யாமிஹ பிராப்தௌ. இல்லையே சுவாமி, தேவாள்னா திருவடி பூமியிலே படாதே, இவாளை நடத்தி கூட்டின்னு வந்திருக்கேளே. கதம் பத்யாமிஹ பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்ய வாமுனே. சுவாமி வா 2 பேரும் யாரோடைய குமாரர்கள்னு கேட்கிறார். ஏன்னா உங்க குழந்தைகள்னா நீங்க நடத்தி இப்படி கூட்டின்னு வந்திருப்பேளா அப்படின்னு கேட்கிறாராம். கேட்ட உடனே அங்க பெருசா உபன்யாசம் பண்ணார் இல்லையா தசரதனுடைய சபையில ராமரை பத்தி. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம்னு இங்க ஆரம்பிக்கலையாம். ஏன்னாக்க ஜனகரே மகா ஞானிதான், தெரிஞ்சவாளுக்கு அதனால சொல்ல தேவையில்லை, அவளுக்கு ஏற்கனவே தெரியும். தெரியாத வாளுக்கு அப்படின்னா சொன்னாலும் எனிவே புரியாது. அதனால இங்க விஸ்வாமித்திரர் அப்பவே நினைச்சுட்டாராம், ராமர் ராமம் மகாத்மானம் அகம் வேத்மி அப்படின்லாம் இனிமே எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அதனால சொல்றாராம், இவா 2 பேரும் தசரத ராஜ மகாராஜாவுடைய குமாரர்கள் பா. யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக வந்திருந்தா இங்க கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்னே. நாளைக்கு யாகசாலைக்கு போய் பார்க்கலாம், சிவதனுஷ் இருக்கு, யாக பூர்த்தி நாளைக்கு ஆகிறது, அவபிருத்த ஸ்நானம்லாம் ஆகும்னு ஒன்னே. இப்படி கிளம்பி ராமலக்ஷ்மணாள் விஸ்வாமித்திரரோட கூட மிதிலா நகரத்துல இப்படி நடந்து வராளாம். மிதிலா நகரத்துல நடந்துட்டே இருக்கும் பொழுது துளசி ராமாயணத்துல இது பிரசித்தம். புஷ்ப வாட்டிக்கால முன்னாடியே சீதாராமாள் 2 பேரையும் சந்திக்க வச்சுடணும்னு துளசிதாஸ். ஆனா அவருக்கு முன்பா கம்பராமாயணத்திலே இருக்குது, தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார். ஆனா இவா எல்லாத்துக்கும் முன்னாடியா திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காராம். அதை வச்சுட்டுதான் இவாள்லாம் சொல்றா. அங்க ஒரு கன்னியாமட்டம், ராமர் இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அங்க பதுமைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பாக்குறார். இந்த பதுமை இருக்கே அழகா இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த பதுமை கண்ணை சிமிட்டுறதாம், கை கால்லாம் அசைக்கிறதாம். ஓ பதுமை இல்ல போல இருக்கு அப்படின்னு. அப்படி தெரிஞ்ச உடனே இப்படி திரும்பறார் ராமர். சற்று திரும்பவே அவரோட சுருள் சுருளான கேசம், எப்படி சுருள் சுருளான கேசம், இவ்வளவு நாளா அந்த யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக முனிவரோட வந்திருக்காளே, தைலங்கள்லாம் சுகந்த தைலங்கள்லாம் தடவி எப்படி வாரித்துக்கு டைம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி இல்லையாம். ஸ்வபாவத்தினாலேயே சுருள் சுருளான தைலமே தடவாத சுகந்தமா இருக்கக்கூடிய அந்த ராமருடைய கேசங்களை பாக்குறாளாம் சீதம்மா. மை வண்ணனருங்குஞ்சி குழல் பின்தாழ
மகரம் சேர்குழை பாடு இலங்கியாட எய் வண்ணவம் சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணிணையும் மரவிந்தம் அடியும் அக்தே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே தேவர் என்று அஞ்சினோ சீதம்மா சொல்றாளாம், தோழி அவருடைய கை வண்ணம் தாமரை, அவருடைய சிவந்த அந்த கையை பார்த்தா தாமரை மாதிரி இருக்கு. வாய் கமலம் போலும், அவருடைய செவ்வாய் கமலம் போலும், அதுவும் தாமரை மாதிரி இருக்கு. தியாகராஜர் சொன்ன மாதிரி ஜானகி ரமணால கண்ணிணையும் அரவிந்தம், ராமனுடைய நயனாரவிந்தம், அப்புறம் அடியும் அக்தேன்னு சொல்றார். ஓ, திருவடியும் தாமரை மாதிரி இருக்கா? ஆமா, ஆனா அடியும் அக்தேன்னா அந்த திருவடிக்கு இணை அந்த திருவடி தானா. இந்த சௌந்தரியத்தை பார்த்து சீதம்மா தோழி கிட்ட சொல்ல, மணிமய மந்திரே மஹித ஜலரந்திரே மிதிலா நகரே தாசரதி ரமணீய வதனோ ரகுகுலவர்தனோ ராஜவீதி மலங்கரோதி. மணிமய மந்திரே மஹித ஜலரந்திரே மிதிலா நகரே தாசரதி ரமணீய வதனோ ரகுகுலவர்தனோ ராஜவீதி அலங்கரோதி. பிரேம பரிபூர்ணம் भव्य सुगुणं भक्त हृदय कल्याणं प्रेमिक युगलं प्रेम समाकुलं पश्यति कौशिकः सदयमानन्दनं पश्यति कौशिकः सदयमानन्दनं पश्यति कौशिकः सदयमानन्दनम्. प्रेमिक युगलं प्रेम समाकुलं. நித்திய தம்பதியான லக்ஷ்மி நாராயணால் தானே சீதாராமாளா அவதாரம் பண்ணிருக்கா. ஒரு பக்த ஹிருதயத்துக்கு கல்யாணம் வேற என்னவா? அந்த ரெண்டு தம்பதியும் பார்த்து ஆனந்தப்படுறாளாம் விஸ்வாமித்திரர். லக்ஷ்மண சுவாமி ராமண்ணாவே பாக்குறாரா, ராமர் எங்க பாக்குறாருன்னு லக்ஷ்மண சுவாமி அண்ணாவே பார்த்துட்டு இருக்கார். ராம நாடகத்துல இந்த கீர்த்தனம் ரொம்ப பிரசித்தம்.
சந்திரபிம்ப முக மலராலே என்னை சந்திரபிம்ப முக மலராலே என்னை தானே பார்க்கிறார் ஒரு காலே. அந்த நாளில் சொந்தம் போலே உருகிறார். அந்த நாளில் சொந்தம் போலே உருகிறார். இந்த நாளில் வந்து சேவை தருகிறார். அந்த நாளில் சொந்தம் போலே உருகிறார். இந்த நாளில் வந்து சேவை தருகிறார். யாரோ என்ன பேரோ அறியேனே. யாரோ என்ன பேரோ காருலாவும் சீருலாவும் இதிலையில் கன்னிமாடம் தன்னில் முன்னே நின்றவர். அருணாச்சல கவிராயர் பாடுறார். அந்த கன்னியாமடம் தன்னில் ராமரும் சீதம்மாவை பார்க்கிறார். சீதம்மாவும் ராமரை பார்க்கிறா. அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாளுங்கிறான் கம்பன். இந்த காட்சியை வர்ணிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் காலமே ஜனக மகாராஜா அவபிருத ஸ்நானம்லாம் ஆகி வந்துட்டாராம். சபா மண்டபத்துக்கு விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு வந்துட்டார் ரெண்டு பேரையும். இந்த கட்டத்துல காலக்ஷேபத்துல சொல்லுவது உண்டு ஹாஸ்யமா, ஏராளமான ராஜாக்கள் வந்திருந்தாளாம். இந்த சிவதனுஷ பார்க்கணும், இதை முறிக்கணும், நாணேற்றணும், சீதம்மாவை விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஒரு ராஜா என்ன பண்ணானா, கேட்டானா, அவன் சிவபக்தனா. ஓ, நான் சிவபக்தனாச்சே, அதனால இந்த தனுஷனா என்னால நானேற்ற முடியாது, இல்லாட்டி நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு விலகிட்டான். இன்னொரு ராஜா என்ன பண்ணானா, என்னமோ சொன்னேலே வீரிய சுல்கமா ஏதோ கொடுக்க போறான்னு. ஆமா, இந்த சிவதனுஷ நானேற்றினா இந்த மிதிலா ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணி கொடுப்பாளாம். இல்லையே சுவாமி, நான் கல்யாணமே பண்ணிக்கிறதா இல்லையே அப்படின்ட்டானா. இன்னொரு ராஜா என்ன பண்ணானா, ராவணன் உள்பட வந்து கேட்கறானா, இந்த கோடியாத் அந்த பாட்டி கிட்ட வந்து கேட்கறானா, என்ன நடந்தது, என்ன கதை, என்ன நடக்கிறதுனா. அதான் ராவணன் உள்பட எல்லாரும் அவமானப்பட்டு போயிட்டாலும். அதை கேட்ட உடனே அவன் சொல்றானா, பாட்டிமா நீங்க வந்து சொல்லவே சொல்லாதீங்கோ, நான் வந்தேங்கிறதே சொல்லாதீங்கோ. என்னடா இது? உடனே கவலை ஜனக மகாராஜாக்கு தான். நம்ம ஒரு பணயம் வச்சுட்டோமே, யாருமே இந்த சிவதனுஷ நகர்த்த கூட முடியலையே. நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து அதை நகர்த்திண்டு வருவாளாம். ஜனக மகாராஜா தெரிஞ்சுதான், தன்னுடைய பெண்ணுடைய அருமை தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு வீரிய சுல்கமா வச்சிருக்கார். கவலைப்படும் பொழுது விஸ்வாமித்திரர் சொல்றாராம், வத்ச ராமதனு பஷ்ய. ராமா, நீ வேணா பாக்குறியா இந்த தனுஷன்? உடனே விஸ்வாமித்திரர் ஆக்ஞை பண்ண உடனே ராமர் போறாராம். சிவதனுஷ் கிட்ட போய் அத அப்படியே எடுத்துட்டாராம். ஒரு யானை வந்து எப்படி ஒரு கரும்பு எடுக்குமோ அந்த மாதிரி எடுத்து, நான் கயிற்ற கட்டலாங்கும் போது டனார்னு அப்படியே இடி முழங்கறா மாதிரி சிவதனுர் பங்கம் ஆயிடுத்து. ஜனக மகாராஜாவினுடைய ஹிருதயத்துல இருக்கிற சந்தேகம் இல்லாமும் போயிடுத்தான். ரொம்ப சந்தோஷம், குதூகலம். உடனே பில்ல முறிச்ச உடனே சீதம்மா மாலையை எடுத்துட்டு வராளாம். இவரோ நெட்ட ராமரா இருக்கார், இவ குட்டியா இருக்கா. சீதம்மா மாலையை போடணும்னு பாக்குறா, குனிய மாட்டேங்கிறார். ராமச்சந்திர பிரபு அம்மா, அவ அப்பா அம்மா அவளுக்கெல்லாம் வணங்கி நிப்பாரே தவிர எல்லாருக்கும் இல்லையே, அப்பாவை கேட்கணுங்கிறார். உடனே சொல்லி அனுப்புறார் ஜனக மகாராஜா, தசரதற்கு செய்தி சொல்லி அனுப்புறார். ரொம்ப சந்தோஷம்.
அன்னைக்கு விஸ்வாமித்திரர் கிளம்பும் பொழுது ராமரோட கல்யாணம் பத்தி தானே ஆலோசனை ஆரம்பிச்சார். உடனே வந்தார் விஸ்வாமித்திரர். நிறைய மங்களங்கள்லாம் பண்ணுவேன்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த சீதா கல்யாணம் தானாம். அயோத்தியாலேந்து பரிவாரம் எல்லாரும் வந்துட்டா, சஜ்ஜமா வந்துட்டாளாம். துவாரகையில சஹஸ்ரஸ்தம்ப மண்டபம், அங்க ஒரு ருக்மிணி கல்யாணம் நடந்தது. இங்க ஒரே மண்டபத்துல பங்குனி உத்திரம்னு சொல்றோமே, அந்த முகூர்த்தத்துல 4 பேருக்கு, சீதைக்கும் ராமருக்கும், மாண்டவிக்கும் பரதனுக்கும், ஊர்மிளாக்கும் லக்ஷ்மணனுக்கும், ஸ்ருதகீர்த்திக்கும் சத்ருக்னனுக்கும் 4 பேருக்கும் ஒரே பங்குனி உத்திரத்துல கல்யாணம். சொல்றாராம் ஜனக மகாராஜா, இயம் சீதா மம சுதா சஹ தர்மச்சரீதவ. உன்னோட எப்பவுமே உன் தர்மத்துல ஒன்னா இருப்பாப்பா, உன் தர்மத்துல உன் கூடயே நிப்பா இவ அப்படின்னு சொல்லி பாணி கிரகணம் பண்ணி வைக்கிறார். பிரதீட்சைனா பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா திவ்யஸ்தம்ப சஹஸ்ர மண்டபல சன்மாணிக்ய சிம்ஹாசனே விஸ்வாமித்ர வசிஷ்ட கௌதம முಖ್ಯைः விப்ரைः கிருதாசாசிஷः शृण्वन्तं सह सीतया च मुदितं चानन्द संवर्धनं त्वामेव हृदि चिन्तयामि भगवन् कल्याणवेषं प्रभुम्. शोभनं सीता राघवयोः, शोभनं सीता राघवयोः, कौशिक गौतम नन्दन वसिष्ठ वामदेवानि ललितायां कदली क्रमुक कनक तोरण ललितायामिह राघवयोः, शोभनं सीता राघवयोः, जय रघुनन्दन जानकी रमण, जय रघुनन्दन जानकी रमण, जय रघुनन्दन जानकी रमण. रामेति तथा गायन्ति सुराः, जय जय जयेति जातोत्साहः, नृत्यन्ति भुवि प्रेमिकनिकराः. शोभनं सीता राघवयोः, शोभनं सीता राघवयोः. ஜெய ஜயா ஜெய ஜயான்னு ஜெய கோஷம் எல்லாரும் பண்றாளாம். பிரேமிக நிகராக பக்த கூட்டங்கள் அப்படியே பொங்க, ஜெய ரகுநந்தனா ஜானகி ரமணா ராமேதி ததா காயந்தி. மேலேந்து புஷ்ப வருஷம் பண்றாளாம் தேவர்கள்லாம். கௌஷிக கௌதம நந்தன வசிஷ்ட வாமதேவ பிரமுக எல்லா முனிவர்களுடைய சன்னதியில சீதா கல்யாண மகோத்சவம் நடக்கிறதாம். நம்ம தியாகராஜர் सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे पावन च स्तुति पात्र पावन चरित्र रवि रमणीय गात्र
जन परिपाल भरित शरजाला भुक्ति मुक्ति दलील भूदेव पालना सीता कल्याण वैभोग में निगमागम विहार निरुपम शरीरा नगधराघवीरार नतलोकाधार सीता कल्याण वैभोग परमेश नुत गीत भव जलधि पोत तरणि कुल संजात त्यागराज नुत सीता कल्याण वैभोग में राम சீதா கல்யாண வைபோகம் ஊத்துக்காடு வெங்கட கவி முதலிய நிறைய கிருஷ்ணர் மேலதான் பாடியிருக்கார். அவரே கல்யாண ராமா அப்படின்னு ஹம்சநாதத்துல பாடுறார். சீதா ராகவனா பிரகாசிக்க கூடிய ராமர் ச பரிவாரம் அயோத்திய பக்கம் வந்துட்டு இருக்கும் பொழுது பார்கவ ராமர் அவர் ஒரு விஷ்ணு தனுஷ கொடுக்க விஷ்ணு தனுர் அதையும் கையாண்டுட்டு அயோத்தியால வந்து கல்யாண ராமனா சீதா ராமனா பிரகாசிக்கிறார். அந்த ராமர் நம்மள காப்பாத்தட்டும். ஜானகி காந்த ஸ்மரம் ஜெய ஜெய ராம ராம பவமான சுதுடு பட்டு பாதார விந்தமுலகு நீராம ரூபமுலகு மங்களம் ராஜீவ நயன தியாக ராஜாதி வினுதமைன நீநாம ரூபமுல ஜய மங்களம் மங்களம். இதுவரை டாக்டர் என் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள் வழங்கிய இசை பேருரை சீதா கல்யாணம் கேட்டோம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.